ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி தேவ சமூகத்திற்கு நேராக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கும் தாவீதுக்கு கொஞ்சமும் பயமல்ல, விசுவாச வார்த்தையினால் கோலியாத்தை முறியடித்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் துதிக்க துதிக்க கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேதம் வாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் துதியையும் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து மோகன் பிரகாசம் அடைந்தே தவிர வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனதோடு ஒரு மனதோடு ஒரு மனதோடு ஒரு மனதோடு ஒரு மனதோடு கர்த்தர் நம்முடைய பாவங்களை சுட்டரிக்கும்படியாக நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரே, நம்முடைய மீறுதல்களை எல்லாம் குணமாக்கினாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் பண்ணும்படியான ஸ்தோத்திரம் காக்கினை அவர் மேலே வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்த சத்தமா சொல்லாம, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மாற்றம், எனக்குள்ள ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு ஆண்டவரே மாற்றத்தை இந்த நாட்களில் தருபடியா நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நான் இப்படியே இருப்பது உடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. தேவனை துதித்து பாடுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் மத்தியில கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திர வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மகிமைப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருந்தார்கள். அந்த இடம் எப்படி அசைக்கப்பட்டது? ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க, எல்லாரும் ஆவியில ஒருமனப்பட்டாங்க, எல்லாரும் ஸ்தோத்திர கர்த்தரை மகிமைப்படுத்துதல ஒருமனப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்பதான் ஆவியானவர் பலத்த காற்றாக இறங்கினார். ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப எங்க ஒருமனப்பாட்டின் ஆவி உண்டோ கர்த்தர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது கர்த்தர் எனக்கு முன்பாக தடைகளை உடைக்கிறவராய் கடந்து போகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி பாடலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் சொல்லுமா, நான் கலங்கிடவே மாட்டேன். கலங்கவே கலங்காதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். நான் கலங்கி
நமக்கு வெற்றி உண்டு, ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. ஹalleluya. யோவான் ஸ்தோத்திரம் 12 அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மரியா நலகம் என்னும் தைலத்தை கர்த்தருடைய பாதத்துல ஊற்றுறான். உடனே அவருடைய சீஷரான யூதா சொல்லுகிறான், ஸ்தோத்திரம் இது ஊற்றுது, ஸ்தோத்திரம் ஊற்றுடியே, இது 300 ஸ்தோத்திரம் பணத்திற்கு விற்கலாமே. ஆனா ஸ்தோத்திரம் அவன் கர்த்தருடைய பாதத்தை அந்த தைலத்தினால கர்த்தருடைய பாதத்தை துடைத்து தன்னுடைய தலைமையினால துடைக்கிறாங்க. ஸ்தோத்திரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த மரியாதை தான் நினைவு கூர்ந்தார். அந்த மரியாதையுடைய பெயர் தான் ஸ்தோத்திரம் எடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்துல. ஸ்தோத்திரம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மார்த்தாள் பல யோசனைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதே மரியாதை தேவனுடைய பாதத்தை ஸ்தோத்திரம் தைலத்தினால ஸ்தோத்திரம் துடைக்கிறாங்க. அந்த தைலத்தினுடைய வாசனை அந்த ஸ்தோத்திரம் இருக்கிற இடம் முழுவதுமாய் பரவிச்சான். அப்ப தேவ வல்லமை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு என்று கொடுத்த வல்லமை நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா இடத்திலும் பரவும். கர்த்தருக்காக 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 எப்பேற்பட்ட காரியம் இல்லையா. ஸ்தோத்திரம் லாசரு மரித்து கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்று எல்லா ஆச்சரியத்தோடு போய் பார்க்க போறாங்க. எல்லா ஆச்சரியத்தோடு பார்க்க போறாங்க. அந்த இடத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்தவராய் இருக்கிறார். எந்த கழுதை ஸ்தோத்திரம் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்டதோ அந்த கழுதையின் மேல் தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் பவனி வந்தவராய் இருக்கிறார். எந்த கழுதை வேண்டாம் என்று துரத்தப்பட்டதோ, எந்த கழுதை வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டதோ அதே கழுதை கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் எருசலேம் நகரத்துல வளாபடியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த கழுதையான மாறின ஆண்டவரே, அந்த கழுதையான மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட ஸ்தோத்திர சூழ்நிலை, நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் வேண்டாம் என்ற இடத்துலதான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்தோத்திர கழுதையாக நம்ம மாறணும். இன்னைக்கு கழுதனாலே ஸ்தோத்திரம் அது ஒரு அருவருப்பா பாக்குறாங்க. இல்ல, அது கர்த்தர் மகிமைப்படுத்த இருக்கிறார். கர்த்தர் அது மேல ஏறி ஸ்தோத்திரம் வந்தபடியினால் அந்த கழுதையின் இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு மகிமை காணப்பட்டது. ஹalleluya. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு கழுதை குட்டியா நம்ம மாறணும். ஹalleluya. நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்தார். போன வருஷம்ல கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாப்பார். இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு அந்த தைலத்தை என் மேல ஆண்டவரை ஊற்றுங்கப்பா. இது அது நல்லது என்னும் தைலம், அது வாசனை வீசக்கூடியதா இருந்தது. ஆனால் என் மேல் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. என் மேல் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. மற்றவர்களுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பிள்ளையாய் நான் மாற வேண்டும் ஆண்டவரே. மற்றவருக்காக நான் திறப்பல நின்று போராடுகிற ஒரு கருவியாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஹalleluya ஹalleluya. கண்களை மூடுவோம். ஹalleluya ஹalleluya. முழு மனதோடு ஒருமனப்படுங்க. அப்பதான் கர்த்தர் நம்மத்திலே அசைவாடுகிறவராக இருக்கிறார். Hallelujah, hallelujah, glory to God. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அழகியின் பிடியில் என்று. இன்றைக்கு எந்த பிடியில் இருந்தாலும் கர்த்தர் நம்ம விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். துதிக்கும் தாவீதுக்கு கொஞ்சமும் பயம் இல்லை. காரணம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். பெரிய பெலிஸ்தியனான கோலியாத்தை முறியடிக்கும்படியான தேவ வல்லமை அவனோடு கூட இருந்தது. இன்றைக்கு ஸ்தோத்திரம் நம்மை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் என்று சொல்லி கரங்களை தட்டி ஹalleluya. Thank you Jesus. கரங்களை தட்டி நல்ல காலையில வந்தோட நல்ல ஆண்டவர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி ஆண்டவரே என்னோட ஜீவனோடு பாதுகாத்து இரவெல்லாம் ஜீவனோடு பாதுகாத்து இந்த நாளில் என்னை கொண்டு வந்தீர்கள் சொல்லி ஹalleluya. Glory to God. Thank you Jesus. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். Glory to God. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். ஆமென்.
வெட்டி சாய்க்கிறவராயிருக்கிறார். உங்க மீது காணப்படுகிற நுகங்களை கர்த்தர் வெட்டுகிறவராயிருக்கிறார். பிசாசு நுகம் பூட்டப்பட்டிருந்தார் என்று கர்த்தர் அவைகளை அழிக்கிறார். ஹalleluya ஹalleluya. உச்ச தலைமுதல் உள்ள கால்வர தேவ அபிஷேகம் என்னை ஆட்கொள்ளட்டும். Let you please keep in your presence, Lord. Let you please keep in your presence. கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஒரே ஒரு சரணத்தை பாடு. ஹalleluya. மென்மையானவராயிருக்கிறார். மென்மையானவர். எந்த அளவுக்கு மென்மையானவர் தெரியுமா? Hallelujah. Thank you, Jesus. Don't bother about everything. மற்றவர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நடத்துகிறவராயிருக்கிறார். Don't bother about other things. கர்த்தர் ஆண்டவரே இந்த காரியெல்லாம் என்னை சுற்றி நெருங்கி நிற்குதப்பா. வேண்டாம், கர்த்தரை நோக்கி ஓடுங்க. Hallelujah. கர்த்தர் சகலத்தையும் நன்மையா முடிய பண்ணுகிறவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி Hallelujah. Hallelujah. என்னை அவர் ஆட்கொள்ளுகிறவராயிருக்கிறார். என்னை அவர் ஆட்கொள்ளுகிறவராயிருக்கிறார். என் தகப்பனை காட்டிலும் என் தாயை காட்டிலும் சிறந்த தகப்பனவர், சிறந்த தகப்பனவர். Hallelujah. Thank you, Jesus. ஒரே ஒரு சரணத்தை. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. சொல்லுங்க. நீதியின் சூரியனாய் வருகிற வேலையில் எல்லாவற்றையும் கர்த்தர் உருகி பண்ணவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார்.